27 நட்சத்திரங்கள் அதுக்கு உண்டான பலன்களை பார்த்துட்டு இருக்கோம். அதில் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வந்து சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அந்த 27 நட்சத்திரங்கள் சொன்னேன் இல்லையா, மண்டலத்தில் அப்படியே ஒவ்வொரு நட்சத்திரம் இங்கே இருக்குது. அதான் வந்து கீழே இருக்குது, இது மாறவே மாறாது. ஆனால் இந்த கிரகங்கள்லாம் இதை சுற்றிட்டே வரும். இந்த கிரகங்கள் எங்கே இருக்குது, எந்த நட்சத்திர காலில் இருக்குன்றதை பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய பலன்கள் பார்க்குறோம். அப்போ அடிப்படையில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எவ்வளோ முக்கியமானது உங்களுக்கு தெரியும். அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நட்சத்திரத்தை அடையாளப்படுத்தி இவங்க இந்த நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போது வந்து அப்படி இருக்கும்போது இந்த பதிவில் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் வாழ்க்கை எப்படி இருக்கும்ன்றத ஒரு கிளான்ஸ் நம்ம பார்க்குறோம். சும்மா அவங்களுடைய டோட்டல் கிளான்ஸ் எப்படி இருக்குன்னு அதில் பார்க்கும்போது சித்திரை நட்சத்திரம் இந்த 27 நட்சத்திரங்கள் வரிசையில் 14வது பிளேஸில் இருக்குது, 14வது இடத்துல இருக்குது. இதில் வந்து முதல் 2 பாதங்கள் கன்னி ராசிலையும் அடுத்த 2 பாதங்கள் வந்து துலா ராசிலையும் இருக்குது. இதில் கன்னியா ராசிக்கு அதிபதி ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி புதன் பகவான். இந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு அதிபதினு செவ்வாய், கன்னியா ராசிக்கு அதிபதி புதன், துலா ராசிக்கு அதிபதி சுக்கிரன். ஸோ அதனால வந்து பொதுவாக சித்திரை நட்சத்திரத்தில் காரங்க வந்து கன்னியா ராசியை காட்டிலும் துலா ராசியில் இருக்கிறவங்க தான் நல்லா இருக்காங்க. கன்னி ராசியில் சித்திரை நட்சத்திரம் இருக்கிறவங்க கொஞ்சம் இந்த 2 பேரை கம்பேர் பண்ணும்போது அதில் உள்ளவங்க கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அப்படின்றது நம்ம ஜென்ரலாக பொதுவாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது வந்து ஒரு ஆண் நட்சத்திரமாக கருதப்படுறது இந்த நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் வந்து நம்ம உடம்புல வந்து சிறுநீரகம், பிறப்புறுப்பு, அடிவயிறு இதெல்லாம் வந்து ஆளுமை செய்யுது. நட்சத்திரத்தில் வந்து உள்ளவங்களோட குணம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் வந்து முன்கோபியாக இருப்பாங்க. இந்த நல்ல அழகான உடல்வாகு இருக்கும், நீல விழி, நல்ல உடலமைப்பு, சிறந்த ஒழுக்கம், நல்ல கிட்டத்தட்ட வந்து சித்திரை நட்சத்திரம் போகிறவங்க நல்ல ஒழுக்கமானவங்களாக இருப்பாங்க. கலையம்சம் கொண்ட ஆடைகளை வந்து அணிஞ்சிக்கிறதுல அவங்க விருப்பப்படுவாங்க. பிரபஞ்சம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பெரிய வான்வியலில் அவங்களுக்கு பெரிய இவங்களுக்கு பெரிய ஆர்வம் இருக்கும். அதனால வந்து பிரபஞ்சம் அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்துலேயும் அவங்களுக்கு கொஞ்சம் ஈடுபாடு இருக்கிறதுனால பிரபஞ்சம் பற்றின விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி இவங்க தெய்வ பக்தி, ஆன்மீக தெய்வீகத்தில் ஈடுபாடு உள்ளவங்களாக இருப்பாங்க. எல்லாருக்கும் கொடுத்து உதவக்கூடிய தாராள குணம் உள்ளவங்களாக இருப்பாங்க. தான் சொன்ன சொல்ல வந்து தலையை அடமானம் வச்சாவது காப்பாற்றக்கூடியவங்கள இந்த சித்திரை நட்சத்திரம் இருப்பாங்க. நல்ல அறிவு கூர்மை இருக்கும். நடைமுறையை வந்து ப்ராக்டிக்கலாக பேசுகிறவங்களா இருப்பாங்க. நடைமுறையில் உள்ளதை வந்து பேசுகிறவங்களா இருப்பாங்க. பொதுவாக வந்து வாசனை பிரியர்களாக இருப்பாங்க. நல்லா வந்து சென்ட்டு போட்டுக்கிறவங்க வாசனை வந்து பிரியர்களாக இருப்பாங்க. வாசனைகளை வந்து நல்லா இனம் பிரித்து காணக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களோட குடும்பம் வந்து இப்போ பொதுவாக வந்து சித்திரை அப்பன் தெருவில் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்திரை நாட்டில் பிறந்தா அவங்க அப்பா வந்து கஷ்டப்படுறதுலாம், ஆனால் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இது வந்து சித்திரை நட்சத்திரத்தில் வந்து பிறந்தவங்களுக்கு சிறப்பான குடும்பம் இருக்கும். தந்தை, இவங்களோட அப்பா அம்மாவுக்கு நல்ல குறைவில்லாத வாழ்க்கை வந்து இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும். மனைவி மேலே அதிக பிரியம் உள்ளவங்களாக இருப்பாங்க. மனைவியோட பேச்சை கேட்குறவங்களாகவும் இருப்பாங்க. பரம்பரை கௌரவத்தை வந்து எளிதில் விட்டு கொடுக்க மாட்டாங்க. நந்தி வாக்கியம்ன்ற அந்த நந்தி வாக்கியம்னு ஒரு ஜோதிட புக் இருக்குது. அந்த புக்கில் வந்து சித்திரை நட்சத்திரத்தை பற்றி கூறும்போது பாதி வாழ்க்கை வந்து சுகமாக வாழ்கிறவங்களாகவும் பாக்கி பாதி வாழ்க்கை துறவரத்தில் நாட்டம் உள்ளவங்களாகவும் இருக்கிறதா வந்து சொல்கிறது. அதிகமாக பேசுகிறவங்களா இருப்பாங்க. ஆனால் அதில் நல்ல அர்த்தமாக பேசுவாங்க. நிறைய நேரம் பேசினாலும் அதில் வந்து அர்த்தம் உள்ளதாக பேச்சு இருக்கும். 23 வயசு வரைக்கும் கஷ்டம் இருக்கும். கொஞ்சம் சிறு சிறு விபத்துகள் ஏற்படலாம், கை கால் அடிபடுறது, அதெல்லாம் பொருள் அழிவு, கெட்ட நண்பர்களுடைய சகவாசம், இதெல்லாம் 23 வயசு வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நல்ல யோகமான ராஜயோகம், செல்வம், செல்வாக்கு அதெல்லாம் உயரும். எல்லார்ட்டையும் வந்து எல்லாரும் வந்து அண்ணாந்து பார்க்குற மாதிரி இவங்க வந்து நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருவாங்க. பொதுவாக வந்து இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கைன்றது கொஞ்சம் தாமதமாகவே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சித்திரத்தில் பிறந்தவங்க வந்து எந்த துறையில் இவங்களோட தொழில் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன், இவங்க எந்த துறை சார்ந்தாலும் அதில் வந்து சாதனை செய்கிறவங்களா இருப்பாங்க. எதுலேயும் முதலிடத்தை பிடிச்சிருவாங்க. எல்லாத்துலேயும் இவங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறவங்களுங்க. இவங்க வந்து படிக்கிற படிப்புக்கும் பார்க்குற வேலைக்கும் சம்மந்தமே இருக்காது. பொதுவாக இவங்களுடைய வாழ்க்கையில் படிக்கிற படிப்புக்கும் இவங்க பார்க்குற வேலைக்கு சம்மந்தமே இருக்காது. எல்லா இடத்துல வந்து கனிவாக பேசி வேலை வாங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. எல்லாரையும் வந்து பல பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய நிர்வாகத்திறன் இவங்கள்ட்ட இருக்கும். மற்றவங்களை வந்து அடக்கி ஆளும் திறனும் இவங்கள்ட்ட இருக்கும். நிறைய சாதிக்கணுன்ற எண்ணம் ஆழ் மனசுலேருந்து இவங்களை உந்தி தள்ளிகிட்டே இருக்கும். நிறைய சம்பாதிக்க வேணும்னு கவலையும் அது மாதிரி இருக்கும். அதனால தொழில் மேலே அதிக அக்கறை உள்ளவங்களாக இருப்பாங்க.
தூங்காமல் கூட தூக்கத்தை தூக்கி எறிஞ்சிட்டு தொழிலுக்காக வந்து இவங்க தூக்கத்தெல்லாம் விட்டுட்டு வேலை பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. மக்களால் வந்து இவங்க போற்றக்கூடிய அளவுக்கு வாழ்வில் வந்து உயர்வடைவாங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன நோய்கள் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, தோல் வியாதிகள், சிறுநீரக பாதிப்பு, கர்ப்பப்பை பாதிப்பு, சிறுநீர் குழாயில் வந்து பாதிப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். உடலில் வந்து அடிக்கடி வந்து டீஹைட்ரேஷன் சொல்லுவாங்க, நீர் சத்து குறையிறது, ஹார்ட் அட்டாக்கு, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அப்பண்டிசிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்களே, அப்பண்டிசிட்டிஸ் அதெல்லாம் வர்றதுக்கு அது மாதிரி இந்த மாதிரியான அறுவை சிகிச்சையெல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு இருக்குது. பொதுவாக அவங்க செவ்வாயோட நட்சத்திரம் இல்லையா, அதனால் ரத்த சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் இவங்களுக்கு வரும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கணும். அது பிபி இது மாதிரிலாம் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்களுடைய தசை பலன்கள் முதல்ல வந்து இவங்க சித்திரை நட்சத்திரன்றதுனால செவ்வாய் தசை தான் ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் வந்து செவ்வாய் தசை ஆரம்பிக்கும் போது இவங்களுக்கு பிறக்கும் பொழுது செவ்வாய் தசைனா 7 வருஷம்னு சொல்ல முடியாது. இவங்க எப்போ பிறக்கிறாங்களோ அது போக பாக்கி, அதான் தாயின் கர்ப்பச்செல் நீக்கி இருப்பு அப்படின்னு போட்டிருப்பாங்க. செவ்வாய் தசை பாக்கி இருக்கக்கூடிய அது குழந்தையான காலம் அப்படின்றதுனால ஒன்றும் பெரிய பாதிப்புகள் இருக்காது. இந்த குழந்தை பிறந்து உங்கள் அப்பாவுக்கு வந்து நல்லது நடக்கும். இவங்க இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க பிறந்தவுடனே உங்கள் அப்பாவுக்கு ஒரு சில வேலை சார்பாக ஒரு சில விஷயங்களில் நல்லதுகள் நடக்கும். அதுக்கு 2வது வரக்கூடிய தசை ராகு தசை. இது 18 வருஷம். இந்த ராகு வந்து நல்லா இருந்துட்டாருன்னா, நல்ல பார்வை, சுபருடைய பார்வை இருக்குது, நல்ல இடத்துல இருக்காங்க அப்படின்னா, யங் ஏஜில் நல்ல கல்வியில் முன்னேற்றம், நல்ல எல்லா விதமான சுகபோகமும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதே ராகு வந்து கொஞ்சம் கெட்டுட்டாருன்னா கல்வியில் ஈடுபாடு இருக்காது, அப்பா சொல்ல கேட்க மாட்டாங்க, இவங்களால பெற்றோருக்கு அவப்பெயர் ஏற்படும், பெற்றோர்கள் அவப்பெயர் வாங்க வேண்டி வரும், ஆசிரியர்கிட்டையும் அவப்பெயர் எடுக்க வேண்டி வரும், தேவையற்ற நண்பர்களோட சேர்க்கை ஏற்படும், அதனால் வம்பு வழக்கு இதெல்லாம் ஏற்படும். அதனால் ராகு ஏற்படுத்துவார். 3வது வரக்கூடியது குரு தசை. இது 16 வருஷம். இந்த காலங்களில் வந்து கடந்த கால பிரச்சனைகள்லேருந்து விலகி முன்னேற்றமான நிலைகள் ஏற்படும். முரட்டு சுபாவமாக இருந்தாலும் மறைஞ்சு இப்போ கனிவான சுபாவம் வரும், எல்லாத்தையும் அன்பாக பழகக்கூடிய சுபாவம் வரும், வாழ்க்கையிலையும் நல்ல முன்னேற்றங்கள், சுக வாழ்வு கிட்டும். இதெல்லாம் முன்னேற்றத்துக்கு அடித்தளம் அமைக்கக்கூடிய திசையாக இந்த குரு தசை இருக்கும். இதுக்கு அடுத்து வரக்கூடிய சனி தசை. இது வந்து 19 வருஷம் இந்த சனி. பொதுவாக வந்து இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க மாரக தசைன்னு சொல்லுவாங்க. ஆனால் சனி வந்து பலமாக இவங்க ஜாதகத்தில் இருந்தாங்கன்னா இவங்க வந்து எல்லா வகையிலையும் மேன்மையாகவும், சமுதாயத்தில் வந்து பெரிய பேரும் புகழும் பெறக்கூடியவங்களாகவும், இப்போ தான் கூட வச்சுருக்கிறவங்களாக இவங்களுக்கு பெரிய பெரிய உயர்வுகள் கிடைக்கக்கூடியவங்களாகவும், சமுதாயத்தில் பேரு புகழோட நல்ல வாழ்க்கை இவங்களுக்கு அமையும். இவங்களுடைய ஸ்தல விருட்சம் அப்படின்னு பார்த்தோம்னா வில்வம் தான் இவங்களுக்கு ஸ்தல விருட்சம். வில்வம் அந்த மரத்தை வந்து இவங்க வழிபடுறது, வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுறது, இதெல்லாம் இவங்களுக்கு வந்து மிக மிக நல்ல பலன்களை கொடுக்கும். ஏன்னா இவங்களோட ஸ்தல விருட்சம் இல்லையா, அதனால். பொதுவாக வந்து சித்திரை நட்சத்திரத்துலேருந்து பூ முடிக்கிறது, திருமணம் பண்ணுறது, குழந்தைக்கு மொட்டை போடுறது, காது குத்துறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, அன்னதானம் செய்து மாதிரி நல்ல காரியங்கள் எல்லாமே, சுப காரியங்கள் அனைத்தும் செய்யக்கூடிய நட்சத்திரமாக சித்திரை நட்சத்திரம் இருக்குது. பொதுவாக வந்து இந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு வந்து வணங்கக்கூடிய தெய்வங்கள் கோயில் அப்படின்னு அண்ணன் கோயில் அப்படின்னு சொல்லி சீர்காழிக்கு வந்து தென்கிழக்கில் ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. ஸோ இந்த பெருமாள் கோயிலை போய் வணங்குறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது மாதிரி நன்னிலத்தில் மாயவரம் திருவாரூருக்கு கிட்ட வந்து செஞ்சடைநாதர் அம்பாள் பேர் வந்து பெரிய நாயகி, அந்த கோயிலில் போய் வணங்குறது உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். அப்புறம் நாச்சியார் கோயில் போய் ஸ்ரீனிவாச பெருமாள் அந்த தாயாரையும் பெருமாளையும் தரிசிக்கிறது இவங்களுக்கு வந்து மிக மிக நல்ல பலன்களை கொடுக்கும். அப்புறம் வந்து இவங்க திருநெடுங்கலம் திருச்சி போகிற வழியில் இருக்குது. அந்த திருநெடுங்கலம் அந்த அங்கே தான் வந்து அந்த அதாவது தடைகளை வந்து நீக்கக்கூடிய இடர்கலையும் பதிகம் அப்படின்னு பாடல் பாடிய ஸ்தலம் தான் திருநெடுங்குளம். அந்த திருநெடுங்குளத்தில் வந்து போய் இவங்க வணங்கும் பொழுது இவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடையெல்லாம் வந்து விலகி இவங்க நல்ல பலன்கள் கிடைக்கும். நம்ம திருக்கோயிலூர் எல்லாருக்கும் தெரிஞ்சது, பெண்ணையாற்றங்கரையில் இருந்த வீரட்டானேஸ்வரர்ன்றது அந்த சுவாமியோட பேர். அந்த திருக்கோயிலூர் போய் வணங்குறதும் நல்ல பலன் கொடுக்கும். திருநாராயணபுரம், அதான் வீராணம் ஏரிலாம் சொல்லுவாங்களே, அந்த இதில் உள்ளது. அது மாதிரி கரூர் முசிறிக்கிட்ட இருக்கக்கூடிய
காலமேக பெருமாள், அந்த பெருமாளை வணங்குறது இவங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும். பொதுவாக வந்து இந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு வந்து அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு அதிபதி வந்து புதன் வந்து பெருமாளை குறிப்பிடக்கூடிய புதனுக்கு அதிதேவதை வந்து விஷ்ணு தான். அதே மாதிரி சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதங்கள் வந்து துலா ராசியில் இருக்குது. துலா ராசிக்கு அதிபதி சுக்கிரன், இவர் வந்து லக்ஷ்மியை குறிக்கும். ஸோ பொதுவாக வந்து இவங்க பெருமாளை வணங்குறதுக்கு இவங்களுக்கு எல்லா விதமான பலன்களும் நற்பலன்களும் கிடைக்கும். நீங்கள் சிவன் கோயிலை பொறுத்த வரைக்கும் நான் 2 வீரட்டானேஸ்வரர் அங்கே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வந்து திருநெடுங்குளம் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரியான தலங்களில் போய் வணங்குறது நல்ல பலன்கள் கொடுக்கும். பொதுவாக வந்து இதெல்லாம் வந்து ஜென்ரலான பலன்கள் தான். உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது, உங்களுடைய ஜாதகத்தை அந்த மாதிரி இதில் பலன்கள் கொஞ்சம் கூடவோ குறைச்சோ ஒரு சில விஷயங்கள் மாறுதலாகவோ நடக்கலாம். அப்போ வந்து உங்களோட ஜாதகம் எப்படி இருக்குன்றதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு சரியான லைஃப் வந்து நீங்கள் லீட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அப்போ உங்கள் பக்கத்தில் உங்கள் ஜோதிடர்கள் வந்து குடும்பத்து ஜோதிடர்களோ உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர்களோ எப்பவும் நீங்கள் காமிக்கக்கூடியவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் நேராக போய் காமிச்சு என்ன தசாபுத்தி நடக்கிறது எப்படி பண்ணால் ஒரு கிளான்ஸ் நீங்கள் அப்பப்போ பார்த்துக்கிறது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அதில் திருப்தி இல்லை, என்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். இந்த கீழே உள்ள நம்பரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னை தொடர்பு கொள்ளலாம். பட் ஒரே ஒரு விஷயந்தான், நான் கோயில் பூஜையும் பார்க்குறேன், இதுவும் பார்க்குறேன். ஒரு நாளைக்கு மிஞ்சி போனால் ஒரு 5-10 ஜாதகம் பார்க்கலாம். 10 ஜாதகத்துக்கு மேலே ஒரு நாளைக்கு பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஆனால் உங்கள் பலன்களும் வந்து அந்தளவு அப்போ வந்து அவ்வளோ ஸ்பீடாலாம் நம்ம பார்க்குறது அது வேலை இல்லை. அது அதனால் வந்து ஆன்லைன் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதனால் வந்து ஒரு நாளைக்கு 10 ஜாதகம் பார்க்க முடியும். அதனால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி 1 நாள் 2 நாள் வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். என்கிட்ட நீங்கள் பார்க்கணும், நீங்கள் அது மாதிரி நீங்கள் 15 1 நாள் 2 நாள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் என்கிட்ட பார்த்துக்கலாம். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.